Hello viewers, welcome to Super Brain. Example 2.45 பார்க்கலாம். The present value of a machine is rupees 40,000 and its value depreciates each year by 10%. Find the estimated value of the machine in the 6th year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மெஷினுடைய ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அதோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம், அதாவது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மெஷின் இந்த 6th இயர். 6th இயரில் அதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை வந்து ஜிபியில் தான் போட போகிறோம். ஜிபியோடைய ஜென்ரல் டேர்மை எடுத்து எழுதிக்கலாம். TN = AR⁻n-1. இதில் n பார்த்திங்கன்னா நமக்கு 6, ஏன்னா 6th இயரில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால n வந்து 6 இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட், ஓகே, அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஏவாக இருக்கும். ஸோ 40,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது காமன் ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% வந்து ஒவ்வொரு இயரும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம 100%ன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ அதுலேருந்து இந்த டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது, குறையுதுன்னு சொல்லும் போது மைனஸ் பண்ணிக்கணும் இந்த 10%. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 90% அப்படின்னு கிடைக்கும். 90%னா 90, இந்த பர்சன்டேஜை எப்படி எழுதிக்கலாம்னா by 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 10க்கு இந்த 10வை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9/10ன்னு கிடைக்குது. ஸோ ஆருடைய வேல்யூ 9/10ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போடைய ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும், AR அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மில் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஏ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 40,000, அப்புறம் ஏஆர் அப்படின்னு சொல்லும் போது ஏ வந்து 40,000, ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 9/10. நெக்ஸ்ட்டு AR² எழுதுவோம். ஸோ 40,000 இன்ட்டு R² சொல்லும் போது 9/10 தி ஹோல் ஸ்கொயர் வரும். இப்படியே போயிட்டே இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோடைய அமௌண்ட் வந்து 40,000. அப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும், நமக்கு அது 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது அதோடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 90% இருக்கும். 90% அப்படின்னு சொல்லும் போது 9/10 இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டில் 9/10. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டுக்கு திரும்பியும் நம்ம 90% போடுவோம். அகைன் ஒரு 9/10 வந்து மல்டிப்ளேயில் வரும். அப்போ இது கூட இன்னொரு 9/10 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அடுத்த டேர்ம் என்ன ஆகும், இன்னொரு 9/10 மல்டிப்ளை வரும்போது க்யூப் ஆகும். ஸோ இப்படியே தான் நமக்கு போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா AR² சொல்லிட்டு நமக்கு இது ஒரு GPF ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சமயம் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், T6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 40,000, அதுக்கப்புறம் R⁻n-1. ஆர் வந்து நமக்கு இங்கே 9/10, n-1ன்னு சொல்லும் போது 6-1 வரும். ஸோ பாருங்கள், 40,000 இன்ட்டு 9/10, 6-1 5 நமக்கு கிடச்சிடும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 40,000 இன்ட்டு 9/10 வந்து 5 டைம்ஸ் நம்ம மல்டிப்புளில் எழுதிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ பாருங்கள், இங்கே 4 zeros இருக்கு இல்லையா, இந்த 4 zeroக்கு இந்த 4 zeros-ஐ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 4ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணாதீங்க, அப்போ தான் நம்ம ஈஸியாக போட முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 9ஸ்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 81 வருமா, இந்த 2 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 81 வருமா. அப்போ 81 × 81 போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒரு 9ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 81 × 81, அப்புறம் 9ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 1s are 1, 1 8s are 8, 1 8s are 8, 8 8s are 64, 1 16, பேலன்ஸ் 1 5 6. இப்போ இந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 9. இது பார்த்திங்கன்னா 54, பேலன்ஸ் 5 இருக்கும். இது பார்த்திங்கன்னா 45 கூட அந்த 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 50 வரும். பேலன்ஸ் 5 இருக்கும். இது 54 + 5 வந்து நமக்கு 59 கிடச்சிரும். இப்போ இந்த 9s எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 36 பேலன்ஸ் 3, இப்போ 16 19 ஆகும். இங்கே 0 இருக்கனால இந்த 1 அப்படியே வந்துடும். 36 பேலன்ஸ் 3, இங்கே பார்த்தீங்கன்னா 20 + 3 வந்து 23 கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, by10 இருக்குது. by10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் வச்சிடலாம். அதுக்கு தான் இதை நான் கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ இதை மறக்காமல் இந்த by10க்கு ஒரு நம்பர் தள்ளி இங்கே டாட் வச்சிடலாம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா 23,619.6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, therefore the value of machine in the 6th year
இஸ் போட்டுட்டு இது வந்து அமௌண்ட்டில் சொல்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ருபீஸ் போடணும். 23,619.6 போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.